பல மடங்கு பணம் வரணுமா வர வைக்கலாம். பணம்னு கேட்டு இப்போ பிரச்சனை வர்றதுனால அந்த ஆசையாக வாங்கின மொபைலையே அவங்களால பயன்படுத்த முடியாது. ஸோ பணத்தால் தான் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பணம் தான் பிரதானமாக இருக்குது. கடனை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறோம். அவங்கள மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாகவும் செல்வந்தராகவும் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். பல கோடி கடனா அடைக்கலாம். பல வழிகளையும் பல விஷயங்களையும் இந்த இடத்துல கொடுத்துட்ருக்கோம். அதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு எத்த தின்னா பித்தம் தீரும் மருந்தாக இந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் கண்ணில் படுது. அவங்கள பழிவாங்கன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஐயா வணக்கம். இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வாராகி இல்லம். அடியன் கலியுக வாராகி சித்தர் சக்தி ஐயா பேசுகிறேன். மக்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டனால பணம் தான் பிரச்சனை. ஸோ பணத்தால் தான் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பணம் தான் பிரதானமாக இருக்குது. ஸோ உண்மையான அன்பு பாசம் இதெல்லாம் வேணும்னா கூட பணம் இருந்தால் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ குடும்பத்துக்குள்ளேயே பணம் தான் முக்கியம் போது சமுதாயத்தில் பணம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையாக உருவாயிடுச்சு. ஸோ அதனால் பல கோடி கடனா அடைக்கலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா, பல மடங்கு பணம் வரணுமா வர வைக்கலாம். பணம் நம்மளை தேடி வரணுமா தேடி வர வைக்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயத்த நமக்குள்ளேயே இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது, தாந்திரிக விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா, ஒரு ஆசையாக மொபைல் வாங்குகிறாங்க, ஒரு செல்ஃபோன் வாங்குகிறாங்க. அந்த செல்ஃபோனையே அவங்களால எடுக்க முடியல. காரணம்னு கேட்டிங்கன்னா கடன். பணம்னு கேட்டு இப்போ பிரச்சனை வர்றதுனால அந்த ஆசையாக வாங்கின மொபைலையே அவங்களால பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல். பணத்துக்காக நம்ம என்ன பண்ணோன்னா கடனை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறோம். அப்புறம் அங்கங்கே போய் தலைமறைவாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படுறோம். பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. இப்படியாப்பட்ட விஷயத்துலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வர்றதுக்கான வழிகள் இருக்குது. வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்குறேன். தயவு செஞ்சு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் வெளியே வர பாருங்கள். ஐயா ஒரு கேள்வி. மக்கள் பார்த்திங்கன்னா பணம் ஏன் ஓடிட்டே இருக்காங்க? பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தை வாழ முடியும். என்ன பண்ணுறதுங்க, பணம் தேவை தான். ஆனால் பணமே வாழ்க்கையாகிடக்கூடாது. ஸோ அதனால் எல்லாரும் அதை நோக்கியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் தவறுகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா எங்கன்னா பணம் கொடுத்துட்டு ஏமாந்துறது, இல்லை எங்கன்னா கடன் வாங்கி மாட்டிக்கிறது. அதனால் நிம்மதி இழந்துடுறோம். நிம்மதியாக சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக தூங்கவும் முடியதில்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் உருவாயிடுது. ஸோ இனி பணத்தினால் நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழறதுக்கு பல வழிகளையும் பல விஷயங்களையும் இந்த இடத்துல கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் ஜெயிச்சு இப்போ எல்லாருக்கும் அந்த பணம் வரவுகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வாராகி இல்லம் மிகப்பெரிய அளவில் ஒரு 100 ஏக்கரா ஸ்ரீபெரும்புதூரில் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக பல 1000 கோடி செலவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயம் எழுப்ப போகிறோம். அதுக்கு யார்கிட்டையும் நாங்கள் நிதிகள் கேட்க விரும்பலை. நாம் ஒருத்தரை உருவாக்கி அவங்க மூலிமா நாம் அந்த நிதிகளை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சில முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை கூட நம்ம பணக்காரராக உருவாக்கலாம், அவங்களுக்கு பணம் வர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாரையும் நம்ம பணம் வர வைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பண்ணி கொடுத்து அது மூலிமா ஒரு சில பர்சன்டேஜ் கோயில் கட்டுறதுக்குன்னு நிதி வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். அதனால் இங்கே வர அத்தனை பேருக்கும் அந்த வழிகளை சொல்லி கொடுத்து அவங்கள மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாகவும் செல்வந்தராகவும் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நாம் அந்த இடத்துல 100 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு இருந்தோம். அந்த இடத்துல இலவசமாக இப்போ 1000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலான்ற ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். வரட்டும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த கட்டணம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சந்திக்க வரவங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை வைக்கலாம். காணிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். வேணும்னா நம்ம இடத்துலேயே சில பொருட்கள் தருவோம். அதை வாங்குறதுனாலும் அவங்க வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு எந்தெந்த டைமிங்கில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம். அதை அவங்க வாங்கணும். நாங்கள் சொல்கிற டைமுக்கு அந்த விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி பணம் வர ஆரம்பித்தோன்னே இந்த இடத்துல ஒரு சங்கல்பம் மட்டும் பண்ணிவிட்டு போட்டோம். வேறு எதுவுமே தேவையில்லை. நான் அப்படி சப்போஸ் கோட்டீஸ்வரனா ஆனேன்னா, பணம் என்னை தேடி வந்ததுன்னா இந்த கோயிலுக்கு நான் இந்த நிதி உதவி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சங்கல்பம் வச்சுட்டு போட்டோம். இதுதான் நம்ம செய்ய போகிற மிகப்பெரிய ஒரு விஷயமா பண்ண போகிறோம். வரவங்களை எல்லாரையும் கோட்டீஸ்வரர் ஆக்கிறது உறுதி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு முதல் போட்டாலும் அந்த பணம் திரும்ப வருமானு தெரியல. போட்ட பணம் அவள் தான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வாடகை கட்டுறோம், இல்லை ஆட்டோ எடுக்கிறோம், இல்லை கார் எடுக்கிறோம், இல்லை எது எடுத்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் அவங்க இந்த
தடைன்ற ஒரு விஷயம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒன்றும் வளர விடாமல் பண்ணிடுது, வாழ விடாமல் பண்ணுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கு எத்த தின்னா பித்தம் தீரும், எங்கே போனால் அந்த பிரச்சனைகள்லாம் முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாடுறாங்க, தத்தளிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம், தெய்வம் காட்டுற ஒரு வழி. எத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியாது, எங்கே போய் வலி வேதனை அனுபவிச்சிங்கன்னு தெரியாது. அந்த வலி வேதனைக்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் கண்ணில் படுது. பட்ட உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்சி அந்த தெய்வமே வழிகாட்டின மாதிரி அந்த வழியில் வரீங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து எந்த தெய்வமும் தூக்கி வெளியே விட மாட்டாங்க, ஆனால் கை கொடுப்பாங்க. அந்த கையை பிடிச்சி நாம் மேலே வரணும். ஸோ வழியும் கிடச்சிடுச்சு, நம்ம கையும் கொடுத்துட்டாங்க, கையும் பார்த்துட்டு நாம் தான் பிடிச்சி மேலே வரணும். அதனால் எல்லோரும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து டக்குன்னு வந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு எல்லாரும் எல்லா பிரச்சனையும் வெளியே வந்து ஒரு நாட்டையே ஒரு வல்லரசாக்கக்கூடிய சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நாமெல்லாம் நல்லா இருந்தால் தான் நாம் அடுத்த 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா இங்கே வரவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க படிக்கணும், என்னோட வியாபாரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வாராகி கிட்ட நம்ம வைக்கிற சங்கல்பமே, இங்கே தேடி வந்து என் கையால் விபூதி வச்சு ஆசீர்வாதம் வாங்குறவங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கணும், 10 குழந்தைங்களை படிக்க வைக்கணும். யாராச்சும் மருத்துவ செலவுன்னு வந்தால் அவங்களுக்கு உடனே யோசிக்காமல் பண உதவி பண்ணணும். அதுக்கான வேலைகள் தான், அதுக்கான சங்கல்பம் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு குடும்பத்தையும் மேலே கொண்டு வந்திருக்கேன். வாங்க வந்து எல்லாரும் நல்லா இருங்க. ஐயா, இப்போது எங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? மக்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒரே விஷயந்தான். போட்டி இருக்கலாம், தொழிலில் எல்லாத்துலேயுமே, விளையாட்டில் எல்லாத்துலேயும் போட்டி இருக்கலாம், ஆனால் போராமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சண்டை போட்டுக்கலாம், எவ்வளோ ஒன்று அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம், ஒரு சண்டை போட்டுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள பழிவாங்கன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த பழிவாங்கிற எண்ணமும் இந்த போராமையும் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டா அவன் மிருகமாக மாறிடுறான். அதனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.